நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுர்ஜித் சரிங்களா, கவின் தான் கொலை செய்யப்பட்டவர் சரிங்களா. கைதானவர் வந்து சுர்ஜித். உங்கள் அப்பா வந்து சரவணன் சொல்லிட்டு போலீஸில் இருந்தார் சரிங்களா. அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு போட்டுருந்துச்சு ஒரு வீடியோ. இந்த கொலைக்கும் இந்த கவின் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் சுர்ஜித். கவின் வந்து தெரியாமல் ஏதோ போயிட்டான் கூப்பிட்டதுக்கு, சுர்ஜித் கூப்பிட்டதுக்கு. போனது மட்டும் கூப்பிட்டுக்கேன்னு மட்டும் தான் தெரியும், ஆனால் போனதும் தெரியாது, அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இதுக்கும் இந்த கொலைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தெளிவாக வீடியோ போட்டிருந்தாங்க. ஆச்சுங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. தெளிவாக கொலை செஞ்ச இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லை. இப்போ யாரோட மூளை? போலீஸோட மூளை. போலீஸ் யாரு? அவங்க அப்பா. அது அந்த பொண்ணு வீடியோ போட்டு எனக்கு தெரிஞ்சு கொலை நடந்து ஒரு மாசத்துல போட்டு எனக்கு தெரியுச்சு. அந்த பொண்ணு எப்போ போட்டு தெரியல. கொலை நடந்து ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு வீடியோ நான் பார்த்துருக்கேங்க. அப்படி தெளிவா போட்டிருக்கோங்க. இந்த மூளை யாரோடது? போலீஸ்காரங்களது சரிங்களா. சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துல செஞ்சா தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கு. எனக்கும் இந்த எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த கொலைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா, இப்போ விசாரணையில என்ன சொல்லிருக்காங்கன்னா, கவின் காதல் விவகாரத்தில் கவினை அவரது காதலின் தம்பி கொலை செய்ய திட்டமிட்டது பெண்ணின் தந்தைக்கு தெரிய வரும். அப்போ பாருங்க, போலீஸ்காரன் சொல்லாம போலீஸ் புத்தி தெரியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணீங்கன்னா, இருசக்கர 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்காரு யாரும்? அவங்க அப்பா சரிங்களா. நம்பர் பிளேட்டு ஃப்ராடு, திருட்டு வண்டி, இல்ல நம்பர் பிளேட் வண்டியோட நம்பர் பிளேட்டே இல்லாம வேற ஒரு நம்பர், இன்னும் ஒரு திருட்டு தரம் பாருங்க. இது போலீஸ்காரனுக்கு தான் புத்தி வரும். இந்த மாதிரி செஞ்சா தப்பிச்சுக்கலான்னு பாருங்க. எப்ப நிறைய பேர் சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு தெரியாது, இந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரியாது, செஞ்சு ஒருத்தர் படத்தில் நடிச்ச ப்ரொடியூசர் நினைக்கிறேன், ப்ரொடியூசரோ ஏதோ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒருத்தர், ஐயோ செத்தவனுக்கோ பரவாயில்ல, இந்த கொலை செஞ்சவன் என் ஜாதிக்காரன், அவன் வாழ்க்கையே போச்சுன்னா செத்தவன் 12 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறான். உன் ஜாதிக்காரன்னு சொல்லிட்டு நீயே ஜாதியை ஊக்குவிக்கிற. இப்போ நீ எல்லாம் என்ன மாத்திரம்? அவன் கொலை செஞ்சவில்லை, நீயும் ஒரு காரணம். நீயும் இந்த எஃப்ஐஆருக்கெல்லாம் கொண்டு வரப்படலாம். நான் கொண்டு வாங்கன்னு சொல்ல படலாம். ஏன்னா என்ன சொல்ற, செத்தவனு கூட பரவாயில்ல, ஆனா ஏன் ஜாதிக்காரன் கொலை செஞ்சுட்டு போயிட்டானே, அவன் வாழ்க்கை போச்சேன்னா செத்தவன் நம்பி செத்தவன் போயிட்டான், யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஒரு வருத்தம் அது கூட தெரியுமில்ல, போயிட்டா அப்படிங்கிற ஈஸியா. ஆனா கொலை செஞ்சவன் என் ஜாதிக்காரன், அவன் வாழ்க்கை போச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறல. அப்ப நீ ஜாதியை தான் பெருசா நினைக்கிற, அப்ப நீ தான் தப்பு பண்ற. ஒரு ஜாதியை ஊக்குவிச்சு இப்படி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லி நீ தான் ஊக்குவிக்கிற சரியா. உனக்கு எங்க போச்சு புத்தியே, உனக்கு எங்க போச்சு அறிவு? அவ்வளவு அறிவு கூட வளர்க்கலன்னா உன்னோட சின்னவன் யாரே கவின், அப்ப அவனுக்கு எப்படி வரும்? யாரே கவின்ல கவினியை எதுக்கு அறிவில்லைன்னா, அவன் கூப்பிட்டா தெரியுமா, நம்பி போனான், அதனால அவனுக்கும் அறிவில்லை, சுர்ஜித்துக்கும் அறிவில்லை, எல்லாம் சின்ன பசங்களா போய் விளையாண்டாங்க. ஆக்சுவலி இந்த கவின் வந்து நம்பி என் காதலியோட அண்ணன் தம்பி நம்பி எதுவும் செய்ய மாட்டாங்கன்ற நம்பிக்கையில போனாங்க. ஆனா போலீஸோட மூளை சிசிடிவி கேமராவே இல்லாத இடத்துக்கு கூட்டு போய் கொலை செஞ்சிருக்கான். இப்ப விசாரணையில இந்த சிசிடிவி கேமரா இல்லாத, அது ஃபர்ஸ்ட். இப்போ வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க யாரு? அந்த போலீஸ்காரரு. அந்த நம்பர் பிளேட், அந்த வண்டிக்கார நம்பர் பிளேட் அதோடது இல்ல, ஃபோர்ஜரி ஃப்ராடு பண்ணி நம்பர் பிளேட்டே வேற நம்பர் போட்டு அது திருட்டு வண்டியா என்ன அப்படின்னு இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு. இப்பதான் தெரிய வந்திருக்கு அவங்க அப்பா தான் பண்ணி கொடுத்துருக்காருன்னு. அப்போ கொலைக்கு பக்கா சம்பந்தம் அவங்க அப்பாவுக்கு இருக்கு. அந்த பொண்ணு எதுக்கு சொன்னான்னு தெரியல, அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்காக வீடியோ போட்டிருக்கு. இப்போ ஆக்சுவலி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கௌசல்யான்னு ஒரு பொண்ணு இதே மாதிரி ஆணவ கொலை, ஜாதி ரீதியாக கொலை செஞ்சதுல அவங்க அப்பாவுக்கே தண்டனை வாங்கி கொடுத்துச்சு. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி முகத்து முன்னாடி நின்று நானும் இவனுக்கு காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட்டு, செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு கூமுடத்தனம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஒரு எழுத்து நின்று உனக்கு காதலிக்கணுக்கு அந்த நீ என்ன கோபிநாத் சொல்லியிருக்கல, பசங்க வைக்கிற காதல்ல ஜஸ்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு வரல, அது மாதிரி உன் மேல இருக்க நம்பிக்கையில அவன் நீ உன் தம்பியா கூப்பிட்டான்னு போனான். ஒரு அந்த பையனுக்கு உங்க வீட்டாளுக்கு முன்னே கொல்ல மாட்டாங்க எந்த இடத்துலயும் சரி. அந்த கவினோட அப்பா சொல்றாரு, அப்போ அந்த பொண்ணு தான் காதலிச்சு அந்த பொண்ணு ஏன் கொலை பண்ணல அப்படின்னு கேட்டார். கரெக்டு தானே? அதனால அந்த பொண்ணு தைரியமா சொல்லியிருக்கலாம், கொலை செய்ய மாட்டாங்க அவங்க வீட்டுல, நம்பிக்கையா சொல்லியிருக்கலாம் நான் இவ்வளவுதான் காதலிக்கிறேன். அப்படியே இல்லைன்னா இப்ப நிறைய வீடியோஸ் பாக்குறீங்க, கல்யாணம் பண்ணிட்டு கமிஷனர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸ்ல போய் தஞ்சாடுறாங்க, என்ன கொலை எங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரன் பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் ஏற்று நின்று எங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தா போதும் சரிங்களா. பிரச்சனை உங்கள்தான்.
அந்த பொண்ணோட இருக்கலாம், அந்த பொண்ணோட அப்பாவும் இருக்கலாம். ஆனா முழு காரணம் இப்போ கொலை செஞ்சவன் மேல போயிடுச்சு. ஆனா விசாரணை பண்ண தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.